சங்ககால வள்ளல்கள். வள்ளல்கள் சொல்லி நமக்கு 7 பேர் இருக்காங்க. நீங்கள் அதை உங்கள் பள்ளி புத்தகத்திலேயே அதுக்குண்டான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் அதுக்குண்டான ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாமா? பாருங்கள். கடையேழு வள்ளல்கள் ஆட்சி செய்த காலம் என்ன காலம்னா சங்ககாலம். அடுத்து கடையேழு வள்ளல்கள் ஆட்சி செய்த பகுதி மலைப்பகுதி. நெக்ஸ்ட் ஒன், கடையேழு வள்ளல்கள் டேஸ் மீது பற்று கொண்டவர்களாக இருந்தனர், இயற்கை மற்றும் மக்கள் மீது. அடுத்து பாருங்க, கடையேழு வள்ளல்களில் உன்னை கவர்ந்த வள்ளல் யார், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னை கவர்ந்த வள்ளல் பற்றி நான் இதில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எந்த வள்ளல் பிடிச்சிருக்கோ அந்த வள்ளல் பற்றி நீங்கள் எழுதியிருக்கோங்க. கடையேழு வள்ளல்களில் என்னை கவர்ந்த வள்ளல் பாரி. ஏனெனில் பாரி மூவேந்தர்களையும் வென்று இயற்கையை பாதுகாத்து முல்லை கொடி படர தம் தேரினை வழங்கினார். அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. சரிங்களா? கடையேழு வள்ளல்களின் பெயர்களை வட்டமிட்டு எடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்காங்க. சில வள்ளல்களோட படங்களை இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதியமான், பேகன், பாரி அப்படின்னு சொல்லி வல்வில் ஓரிலாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் அந்த வள்ளல்களோட பெயர்கள் என்னென்னு பாருங்க. ஆய், பேகன், நல்லி, அதியமான், பாரி, வல்வில் ஓரி, நெடுமுடி, காரி. அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களாப்பா? அடுத்து இங்கே காலச்சுவடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா? அதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நெடுமுடி காரியின் தலைநகரான திருக்கோவிலூர் அருகே உள்ள ஜம்பை குன்றில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு உள்ளது. இக்கல்வெட்டில் கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான அதியமான் பற்றிய தகவல் இடம்பெற்றுள்ளது. அப்போ எங்கே அதியமான் பற்றிய தகவல் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர். அது யாரோட தலைநகர்? நெடுமுடி காரியோட தலைநகரான திருக்கோவிலூர் அருகே இருக்கக்கூடிய ஜம்பை குன்று அப்படின்ற ஒரு இடம். அந்த மாதிரி பாறை இருக்கலாம். அதில் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்வெட்டு. அதில் அதியமான் பற்றின தகவல்